திருச்சிற்றம்பலம். அம்பாளை நம்ம வழிபடும் போதும் கோயிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணும்போதும் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சக்தி அப்படிங்கிற வார்த்தையோடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். சாதாரண அகராதி பொருள் என்னன்னு பார்த்தா ஆற்றல், அதாவது எனர்ஜி. இன்னொரு எல்லாருக்கும் தெரிந்த பொருள் வலிமை, பவர். எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளுமே இந்த ஆற்றல் அடிப்படையாக கொண்டு, சக்தியை அடிப்படையாக கொண்டு தானே நம்ம எல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த முத்தொழில்களுக்குமே அடிப்படையான காரணம் சக்தி. சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. சக்தி இன்றி சிவம் இல்லை அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. சக்தி இன்றி எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. அம்பாள் ஆதி பராசக்தியானவள். ஆதி பராசக்தி, ஆதி அப்படின்னா முதன்மையான எல்லாத்துக்குமே மூலமான விஷயத்தை தான் ஆதின்னு சொல்றோம். பராசக்தி அப்படின்னா ஒப்பற்ற ஆற்றல், அதாவது எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாத எல்லாத்தை விட உயர்ந்த ஆற்றலை தான் பராசக்தின்னு சொல்றோம். ஆதி பராசக்தியான அம்பாள் 3 விதமான சக்தி வடிவங்களா இருந்து காட்சியளித்து அருள் புரிகிறாங்க. திரிசக்தி அப்படின்னு சொல்றோம். லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய அழகான அர்த்தமுள்ள 1000 நாமங்கள். அதுல 658வது நாமம், 658th நேம் என்னன்னு பார்த்தா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னா என்னன்னு ஒரு அடிப்படையா, ஒரு பேசிக்கான ஐடியா, ஒரு அவுட்லைன் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு செயல் நம்ம செய்யணும்னாலும், எந்த ஒரு ஆக்ஷன், ஒரு மூமெண்ட்டுக்குமே அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு எண்ணம். அதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்தால் தானே அடுத்து நம்ம அதை செய்வோம். அதே மாதிரி ஒரு ஆசை, அதை செய்யணும், இதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசை, இதை தான் நம்ம இச்சா சக்தின்னு சொல்கிறோம். டிசைர் டு ஹாவ் சம்திங் ஆர் டூ சம்திங். இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டோம்னா உடனே நம்ம அதை செஞ்சுடுறோமா, அடைய முடியுமான்னு கேட்டால் அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தா அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த அறிவு, ஞானம் தேவையில்ல. இதுதான் ஞான சக்தி. இப்போது முதல்ல அந்த இச்சை, ஆசையும் வந்தாச்சு, அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஞானமும் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டு தான் ஆக்ஷன், அதுதான் கிரியாசக்தி. ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, இப்போ நான் இந்த வீடியோ பண்ணணும்னு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு முதல்ல எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா வரணும், அந்த எண்ணம் வரணும்ல. இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, அதுதான் இச்சா சக்தி. அடுத்ததே இப்போது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நம்ம படிக்கணும், அந்த அறிவு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும், ஞானம். அடுத்தது கிரியை, ஆக்ஷன். இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கால, இதுதான் ஆக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஆக்ஷனுக்கு அடிப்படையானது டிசையர், அதுக்கப்புறம் அந்த நாலேஜ், ஃபைனலி ஆக்ஷன். இந்த 3 சக்திகளுக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான விளக்கம் இன்னொன்று என்னன்னு பார்த்தா, இச்சை நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனை அடைவதற்கான செயல்கள், கிரியை, அதை செய்து அல்டிமேட்டா நம்ம அடைய வேண்டியது ஞானம். இச்சை ஆசைகளை கட்டுப்படுத்தி, கிரியை அதுக்கான செயல்களில் ஈடுபட்டு நம்ம அந்த உயர்வான ஞான நிலைய, மோட்ச பிராப்தியை அடையிறது தான் இதோடைய இன்னொரு விளக்கம். தமிழ் ஆயுத எழுத்தோடைய வடிவத்திலையும் இதை ஒப்பிட்டு சொல்றாங்க. கீழே அந்த 2 புள்ளிகள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, நம்ம அடைய வேண்டியது மேல இருக்கிற ஞான சக்தி. இந்த 3 சக்தி ஸ்வரூபங்களா இருந்து அருள் புரிகிற 3 திருக்கோவில்கள் சென்னையை சுற்றியே அமைஞ்சிருக்கு. திரிசக்தி திருக்கோயில்கள் அப்படின்னு சொல்றோம். மேலூர் திருவுடை அம்பிகை இச்சாசக்தியை குறிக்கிற வகையில் அமைஞ்சிருக்காங்க. திருவொற்றியூர் வடிவுடை அம்பிகை ஞான சக்தியை குறித்து அமைஞ்சிருக்காங்க. திருமுல்லைவாயில் கொடியடை அம்பிகை கிரியாசக்தியை குறிக்கும் வகையில அமைந்து அருள் புரிகிறாங்க. கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பௌர்ணமியில அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இப்போ இது 2ம் கூடி வர நாட்கள்ல இந்த 3 அம்பிகைகளையும் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை எப்படி தரிசிக்கணும் அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காலை வேளையில மேலூர்
திருவுடை அம்பிகையை தரிசிக்கணும். மதியம் உச்சிகால பூஜை அந்த சமயத்துல திருவொற்றியூர் வடிவுடை அம்பிகையை தரிசிக்கணும். மாலை வேளை அந்த பௌர்ணமி உதிக்கிற நேரத்துல திருமுல்லைவாயில் கொடியடை நாயகியை தரிசிக்கிறதும் வழக்கம். இந்த வருஷம் 2026 மே 1 மே 1 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பௌர்ணமி வருது. அதுலேயும் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால் சித்ரா பௌர்ணமி. பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமையில கூடிய பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமியாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 அம்பிகைகளையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த 3 திருக்கோவில்களில் இருக்கிற அம்பாள் சிலைகளும் ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டது. அதுவும் ஒரே பாறையிலிருந்து அதை 3 பாகங்களாக பிரித்து ஒரே சிற்பி செதுக்கிய 3 அம்பாள் விக்கிரகங்கள். பொதுவாக இவங்களை அக்கா தங்கை அப்படின்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. இந்த 3 கோயிலுக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தா 3 கோயில்லையுமே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருந்து காட்சியளித்து அருள் புரிகிறாரு. ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது காஸ்மிக் எனர்ஜியோட ரெப்ரசன்டேஷனாக பார்க்கப்படுது. அம்பாள் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பானது இந்த ஸ்ரீ சக்கரம். இது முக்கோண வடிவங்களால ஆன ஒரு அமைப்பு, இன்டர்லாக்கிங் ட்ரையாங்கிள்ஸ். இந்த 3 திருக்கோயில்களுமே சேர்த்து பார்த்தா அந்த லொக்கேஷனை ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு புத்தகத்துல பார்த்தேன். கூகுள் மேப்ஸ்ல போய் இந்த 3 கோயிலோடைய லொக்கேஷனையும் பின் பண்ணி செக் பண்ணி பார்த்தா முக்கோண வடிவம் கிடைக்குது. காலையில முதல்ல தரிசனம் பண்ண வேண்டிய திருக்கோவில் மேலூர் திருவுடை அம்பிகை. இங்க சுவாமி திருமணங்கீசர், அம்பாள் திருவுடை அம்பிகை. திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு தமிழ்ல. நம்ம பொதுவா பயன்படுத்துறது ஒருத்தவங்களை மரியாதையோட ஒரு சிறப்பு படுத்தி குறிப்பிடணும்னா திருமதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு செல்வம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. எல்லா விதமான செல்வங்களுமே நம்மளுக்கு தந்தருளக்கூடியவள் தான் இந்த திருவுடை அம்பிகை. 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறது உண்டு இல்லையா பெரியவங்க. செல்வம் அப்படின்னாலே அது பணம், பொருட்செல்வத்தை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. 16 விதமான செல்வங்கள் இருக்கு. அது என்னன்னு அபிராமி அந்தாதியிலேயே ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும். இதுதான் 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களுமே நமக்கு வந்தடைய நம்ம வழிபட வேண்டிய அம்பிகை திருவுடை அம்பிகை. இந்த திருவுடை அம்பாளுடைய திருக்கோவில், இந்த மேலூர்ல இருக்கிற திருக்கோயிலை பத்தி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் கண்டிப்பா வர நாட்கள்ல போஸ்ட் பண்றேன். இது அம்பாளுடைய பெருமை, இந்த சித்ரா பௌர்ணமிக்காக நான் கொடுக்குற பதிவு. 2வதா நண்பகல் உச்சிகாலத்துல நம்ம தரிசிக்க வேண்டிய அம்பிகை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன். வடிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அவ்வளோ அழகு இந்த வடிவுடை அம்பிகை. இவளுடைய அழகை ரசிக்க நிச்சயமா நமக்கு 2 கண்ணு பத்தாது. அந்த அழகை வர்ணிக்க இந்த பிறவியே பத்தாதுன்னு தான் சொல்லணும். அம்பாள் இங்க ஞான சக்தி ஸ்வரூபினியா இருந்து காட்சி தரா. எல்லா விதமான அறிவு, கல்வி, ஞானம் எல்லாத்தையும் தரக்கூடிய நாயகி இந்த வடிவுடை அம்பிகை. இந்த திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில், ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரளயத்துக்கு பிறகு வந்த முதல் திருக்கோவில் அப்படின்னு தல புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திருக்கோவிலை பற்றி ஒரு தனி வீடியோ வர காலத்துல நான் போஸ்ட் பண்றேன். கடைசியா 3வதா நம்ம தரிசனம் பண்ணி வணங்க வேண்டிய அம்பிகை மாலை வேளையில திருமுல்லை வாயில் சென்று நம்ம இந்த கொடியடை அம்பிகையை இறுதியா தரிசிக்கிறோம். அம்பாள் இங்க கிரியாசக்தி ஸ்வரூபினியா காட்சியளிக்கிறாங்க. நமக்கு ஏற்படுற அந்த இச்சைகள் எல்லாத்தையும் செயல்கள் மூலமா நிறைவேற்றி தரக்கூடிய அம்பிகையா இருக்கிறவ தான் இந்த கொடியடை நாயகி. கொடியடை நாயகி அப்படின்னா என்னன்னு பார்த்தா உள்ளே கொடி மாதிரி மெல்லிய இடை கொண்ட அழகான அம்பிகை தான் இந்த கொடியடை நாயகி.
திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் உடனுரை கொடியீடை நாயகி. இந்த திருக்கோவிலை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மே 1, 2026 வெள்ளிக்கிழமையிலேயே சித்ரா பௌர்ணமி வருது. இது ரொம்ப சிறப்பான நிகழ்வு. யாராலெல்லாம் போய் தரிசனம் பண்ண முடியுமோ அவங்க போங்க. இந்த நாளில் தான் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி கூடிய நாட்களில் மக்கள் போய் தரிசனம் பண்ணுறது ஒரு வழக்கமாக வந்துட்டுருக்கு. வெறும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் 3 அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம், அதுவும் சிறப்பு. வெறும் சாதாரண ஒரு பௌர்ணமி நாட்களில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். 2ம் கூடி வந்தால் இன்னும் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் சித்ரா பௌர்ணமிங்கிறது பொதுவாகவே சிறப்பான விஷயம் இல்லையா? அது வெள்ளிக்கிழமையில கூடி வரதுனால இது ஒரு சிறப்பான நிகழ்வு. அதை தெரிவிக்கிறதுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக கூட்டமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு தான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருத்தி கஷ்டப்படுத்தி முடியாதவங்கெல்லாம் போய் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாராலெல்லாம் முடியுமோ வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம்.